ஹாட்ஸ்டார் வழங்கும் ராமின் பறந்து போ உலகமெங்கும் வெற்றி நடை போடுகிறது. இந்தியாவில் இத்தனை கோடி பேர் இருக்கான், எவனை கேட்டாலும் ஹார்ட் ஒர்க் பண்றாங்கிறான். இங்க ஹார்ட் ஒர்க் பண்ணிலாம் முன்னேற முடியாது. தட்ஸ் ஹார்ஷ் ட்ரூத். எனக்கு நடந்தது உனக்கு நடந்துடக்கூடாதுப்பா. அப்பா மாதிரி ஆயிராத, என்ன மாதிரி ஆயிராத, என்ன மாதிரி ஆயிராதப்பா. நீங்க டிராவிட் ஃபேன்பா, நான் தோனி ஃபேன். ஒவ்வொரு காலகட்டத்திலையும் உங்களை பாதித்த நடிகர்கள் அப்படின்னு யார் யாரெல்லாம் சொல்லலாம்? கமல் சார், ரஜினி சார், ரெண்டு பேரோட இதுவும் பாதிக்காமல் வரவே முடியாது. ரெண்டு பேரோட இன்ஃப்ளூயன்ஸ் வராமல் இருக்கவே முடியாது. நமக்கு வந்து ஒரு ஸ்டைல், ஆக்ஷன் இதெல்லாம் பார்த்தோம்னா நம்ம வந்து ரஜினி சாரை தான் நம்ம இது பண்ண முடியும். அப்புறம் இது கமல் சார், அவரோட ஆக்டிங், அவரோட டெடிக்கேஷன், ஒவ்வொரு படத்துக்கும் அந்த மெனக்கெடுதலும் இதெல்லாம் வந்து நமக்கு எங்களுக்கு அவங்க வந்து நாங்கள் சின்ன வயசுலேருந்து அவங்கள பார்த்துட்டு வரனால அதுதான் இன்ஃப்ளூயன்ஸ் எங்களுக்கு. அவங்க ரெண்டு பேரும் பெரிய இன்ஃப்ளூயன்ஸாக இருக்கதான் நான் பார்க்குறேன் சார். உங்களை பொறுத்த வரைக்கும் பலதரப்பட்ட கதைகள் உங்களை தேடி வரும். இந்த கதை நமக்கு சூட் ஆகாது, இந்த கதாபாத்திரத்தை நடித்தா சரியாக இருக்காது அப்படின்னு படங்களை நிராகரிச்சிருக்கீங்களா? நான் அது இருக்குது சார். சில படங்கள் சொல்லுவாங்க இந்த கதை எனக்கு செட் ஆகாது, இது எனக்கு சூட் ஆகாது அப்படின்ற ஒரு விஷயம், அதை சொல்லி நான் நிராகரிச்சது உண்டு சார். ஒரு கதையை கேட்கும்போது இந்த படம் வெற்றி படமாக அமையும் அப்படின்னு ஊகிக்கக்கூடிய திறன் இருக்கா? அப்படி யூகிச்சுருந்தா எல்லா படமும் எனக்கு சக்ஸஸாக தான் சார் ஆகிருக்கும். அது யாராலையும் யூகிக்கவே முடியாது சார். யாருனாலையும் அந்த அப்படி ஒரு படம் இது வந்து ஹிட் ஆகும் அப்படின்ற ஒரு விஷயத்தை யூகிக்கவே முடியாது சார். நமக்கு பிடிச்சிருக்கு, அது ஆடியன்ஸ் கனெக்ட் ஆகும்னு நம்ம நினைப்போம். அது சில சமயம் மிஸ் ஆகும், சில சமயம் கரெக்ட் ஆகிடும் சார். அது அப்படி தான் நடந்திருக்கும். நம்ம எல்லா படமும் ஹிட் ஆகணும் தான் வேலை பார்ப்போம், அது சில சமயம் கனெக்ட் ஆகாமல் போயிடும். அப்படி எல்லாமே தெரிஞ்சிருந்தால் எல்லா படமும் ஹிட் ஆகிருக்குங்க சார். எல்லா படமும் தோற்றுருக்காதுல. அது யாருனாலையும் கணிக்க முடியாத ஒரு விஷயம் சார். அந்த மாதிரி தான் நான் பார்க்குறேன். அது கணிக்க முடியாது, அது கனெக்ட் ஆகணும். நமக்கு பிடிச்சிருக்கும், இது பிடிச்சிருக்கேன்னு சொல்லி பார்ப்போம், அது வேறு மாதிரி இருக்குன்னா நமக்கு பிடிச்சிருந்தா அவங்களுக்கு பிடிக்கல, அப்போ நம்ம வேறு மாதிரி யோசிச்சிட்டோம் அப்படின்றத அதில் கற்றுக்குவோம். அடுத்து சரி செய்யணும் அப்படின்ற ஒரு விஷயம், அந்த தோல்வியில் பாடம் கற்றுக்கிறதா நான் நினைக்கிறேன் சார். ஹலோ, வணக்கங்க. வணக்கம். ஆதவன் என் பேரு, எங்க அம்மா பக்கத்துல இருக்காங்க. வணக்கம்மா. வணக்கம்மா. நீங்க சினிமால நட்பை பத்தி நல்லா சொல்றீங்க, அதுக்கப்புறமா சிம்பிளாவும் இருக்கீங்க. எப்படி முடியுது உங்களால? நட்பை பத்தினா நண்பர்கள் நமக்கு அப்போ இருந்து பழக்கம் கூட இருக்காங்க, அவங்கள பத்தி நல்லா தானே சொல்லணும். ஸோ அந்த நண்பர்களை பற்றி சொல்லணுன்ட்டு எல்லா படங்கள்லையும் நான் நண்பர்களை பற்றி சொல்கிறேன். நான் உங்களுக்கு பிடிச்ச சாப்பாடு எது? நான் வந்து சாதம், கோழி குழம்பு நல்லா சாப்பிடுவேன். நான் பிரியாணி பிடிக்கும். அதான் திண்டுக்கல் பிரியாணி ரொம்ப ரசித்து பிடிப்பேன், சாப்பிடுவேன். அடுத்த படம் என்ன படம் உங்களுது? அடுத்து இப்போ ஃப்ரீடம்னு ஒரு படம், அதை பற்றி தான் பேசுவோம். ஃப்ரீடம்ன்ற படம் இந்த 10ஆம் தேதி வருது. ஸோ அதை தேட்டரில் போய் பாருங்கள், மறக்காமல் போய் பாருங்கள். உங்கள் படம்லாம் நல்லா இருக்கு, ரொம்ப இது, நீங்கள் அவார்டு வாங்கணும். ரொம்ப ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். ரொம்ப நன்றி. நன்றி நன்றி அம்மாவுக்கு ரொம்ப தேங்க்ஸ். டூரிஸ்ட் ஃபேமிலி கதையை கேட்டப்போ அந்த வெற்றியை தொடர்ந்து தோணுச்சா உங்களுக்கு? வெற்றியை தொடர்ந்து தோணுச்சு. கதை கேட்கும்போது படம் ஓடிச்சு. இந்த படம் வந்து வெற்றி அடையும்ன்ற ஒரு நம்பிக்கை எல்லாருக்குமே இருந்தது சார். இது தப்பு பண்ணாது, இது எல்லார் ஆடியன்ஸுக்கும் பிடிக்கும் அப்படின்ற ஒரு விஷயம் எங்களுக்கு இருந்தது சார். ஆனால் அதையும் தாண்டி ஒரு பெரிய வெற்றியாக அமைஞ்சு பெரிய மாற்றத்தை உண்டு பண்ண ஒரு மாற்றத்தை ஆடியன்ஸ், ஃபேமிலி ஆடியன்ஸ் தேட்டருக்கு வரமாட்டாங்கன்ற நேரத்தில் வருவாங்கன்ற ஒரு எண்ணத்தை கொடுத்தது. மற்ற படங்களுக்கும் மற்ற எல்லாருக்குமே ஒரு நம்பிக்கை கொடுத்த படமாக, அது எங்களுக்கு மட்டும் இல்லை மற்றவங்களுக்கும் சினிமாவுக்கு ஒரு நம்பிக்கை கொடுத்த படமாக டூரிஸ்ட் ஃபேமிலியை நான் பார்க்குறேன் சார். வணக்கம் சார். வணக்கம். நல்லா இருக்கீங்களா சார்? நல்லா இருக்கும் சார். உங்களோட லைனப்ல ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது சார். அப்போ ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது சார். உங்களோட கிடாரி படம் ரொம்ப பிடிக்கும். அயோத்தி, அசுரவதம் நினைக்கிறேன் சார். ஐ திங்க் அசுரவதம் தான் நினைக்கிறேன். ரொம்ப அண்டர் எஸ்டிமேட்டட் மூவி சார். சூப்பர் படம், நிறைய பேருக்கு தெரியாது, கண்டிப்பா பார்க்கணும். வெற்றிவேல் அன்எக்ஸ்பெக்டட் மூவி சார். எதிர்பார்க்காத டைம்ல வந்த சூப்பர் படம் சார் வெற்றிவேல். ரொம்ப சார், நீங்க பெரிய டைரக்டர் கூட எல்லாம் பண்ணலாம் பரவாயில்ல சார், நீங்க கரெக்டான ப்ராஜெக்டா எடுத்து பண்ணுங்க சார். கண்டிப்பா ரொம்ப நன்றி. நீங்க கொடுக்குற சப்போர்ட் தான், அதுதான் அடுத்தடுத்த படங்கள் பண்ணுறதுக்கான. உங்க ஒரு ஃபேமிலி மெம்பரா பாக்குற ஸ்டேஜுக்கு வச்சிருக்கோம் சார். விஜய் சார்லாம் பார்ப்போம், இங்க ஃபேமிலி மெம்பரா பார்ப்போம், அந்த மாதிரி உங்களெல்லாம் ஃபேமிலி மெம்பரா பார்க்குறோம். அதனால நல்ல ப்ராஜெக்டா பண்ணுங்க. கண்டிப்பா தம்பி, கண்டிப்பா அதை பண்ணுவோம்.
சொல்லுங்க, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேங்க சார். நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கோம், நல்லா இருக்கோம். உங்க படம்லாம் எங்களுக்கு ரொம்ப பிடிக்குங்க சார். ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. நீங்க சொன்னதெல்லாம் ரொம்ப ஃபீலிங்ஸா அந்த இதெல்லாம் குடுப்பீங்க. ரொம்ப YouTubeல அந்த இதுலலாம் ரொம்ப கஷ்டமா இருக்கும். கஷ்டப்பட்டு மேல வந்திருக்கீங்கங்கிறத. ஓகே. நன்றி, ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. நீங்க எங்கேருந்து பேசுறீங்க? எந்த ஊரு? கேரளால இருக்கேங்க சார். நம்ம சிதம்பரத்துல இருக்கேங்க சார். எது தம்பி சிதம்பரம், நீங்க கேரளாவா? இங்கேருந்து Conference கனெக்ஷன் வந்துருக்காங்க. கான்ஃபரன்ஸ் பயங்கரமா போதே. சூப்பர், ரொம்ப நன்றி, நன்றி. உங்க மூவிஸ் எல்லாமே எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் சார். ஃபேமிலி ஸ்டோரியா பார்த்து பண்ணீங்க சார். ஓ, ரொம்ப கண்டிப்பா பண்றேன். ஃபேமிலிக்கு தான் இவ்வளவு நாள் பண்ணிட்டு இருக்கேன். அதனால தான் நீங்களாம் என்கிட்ட பேசுறீங்க. அதான் சார். நீங்க மனசு உங்க ஃபேமிலி உங்க ரோல் எல்லாமே வந்து ஒரு எப்படி சொல்றது மறக்கவே முடியாத அளவுக்கு இருக்கு எல்லா ரோலுமே. நன்றி, தேங்க்யூ, ரொம்ப நன்றிம்மா. பல டேரக்டரோட ஒர்க் பண்ணியிருக்கீங்க. இவர் வந்து புதுமுகம். இதான் ஃபர்ஸ்ட் படம் இருக்கு இல்லையா? என்ன ஒரு வித்தியாசத்தை அவர்கிட்ட நீங்கள் பார்த்தீங்க? ஃபர்ஸ்ட் அவர் சொல்கிற நரேஷனே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு சார். அந்த படத்தை அப்படியே ஓட்டிட்டார் சார். அந்த படம் அப்படியே ஓடிடுச்சு. அதான் அது சொல்லும் போதே எனக்கு பிடிச்சிருந்தது அது. அப்புறம் அந்த வே ஆஃப் மேக்கிங் கரெக்டாக என்ன எடுக்கணுமோ அதை தெளிவாக இருந்தார் சார். என்ன எடுக்கணும், என்ன ஷார்ட் எடுக்கணும், என்ன எடுக்கக்கூடாது, எது வரைக்கும் வேணும், எது வரைக்கும் தேவைப்படாதுன்றது கிளாரிட்டி சார். ஸோ அந்த கிளாரிட்டியும் அங்கே ஒரு பக்காவாக இருந்தது சார். அப்போ ஈஸியாக வேகமாகவும் முடிஞ்சது சார். ஸோ எல்லாருக்குமே அது ஈஸியாக இருந்தது. ஒர்க் பண்ண எல்லாருக்கும், ஆர்டிஸ்ட்டு, எல்லா டெக்னீஷியன்ஸு, கேமரா எல்லாருக்குமே ஈஸியாக இருந்தது சார். ஒர்க் பண்ணுறதும் அந்த ஸ்டைலும் ரொம்ப ஈஸியாக இருந்தது. அதுதான் வேகமாக முடிக்க முடிஞ்சுது. இல்லாட்டி முடியாது சார். அது தெளிவு அவர்கிட்ட அந்த கிளாரிட்டி இருந்தது சார். என்ன வேணும், என்ன கூடாதுன்ற ஒரு விஷயம், எது வரைக்கும் எடுக்கணும், எது வரைக்கும் எடுக்கக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயம். என்னென்னா எடிட்டிங் இப்போல்லாம் என்ன ஆகுதுன்னா சார், சில இது போனால் முதல்ல இந்த பக்கம் டிஜிட்டல்னால சார், இப்போ ஃபிலிமில் டிஜிட்டல்னால இப்போ இந்த பக்கம் இருந்து எடுத்துறான், இந்த பக்கம் இருந்து ஒரு ஷாட்டு, இந்த பக்கம். அப்போ எதை வைப்பீங்கன்னு நான் கேட்பேன். எடிட்டரும் குழம்பிடுவார், நம்மளும் குழம்பிட்டோம். என்ன வேணுமோ அதுதானே சார் உங்களுக்கு வேணும். அது அந்த கிளாரிட்டி அவங்க இல்லை எடுத்து வச்சுக்கலாம், இல்லை சேஃபுக்குன்னு சொல்லி சார். டிஜிட்டல்னால இவங்க என்ன பண்ணாலும் சேஃபுக்குன்னு. அப்போ நான் பேசுகிறது எது வரும், ஒயிடில் எடுத்ததா, க்ளோஸில் எடுத்ததா, இல்லை லாங்கில் எடுத்ததா, எந்த இதை நீங்கள் போட போகிறீங்க. அப்போ நம்ம க்ளோஸுக்கு ஒன்று நடிச்சிருப்போம், இதுக்கு ஒன்று ஒயிடாக. ஆனால் எடிட்டருக்கு என்ன வைப்பார், வேற ஒன்று வைப்பார். அப்போ எல்லாமே மாறுது, எல்லாமே ஒரு கன்ஃபியூஷன் ஆகுது. அப்போ எடுத்து வச்சுக்கலான்னு சொன்னாலே கிடையாது. அப்போ நான் கேட்பேன், எந்த ஷார்ட் நீங்கள் வைப்பீங்க? எடிட்டிங்கில் ஒன்று தானே வைக்க போகிறேன் நான். 3 வருஷம் 3 ரேஞ்சில் எடுத்துட்டீங்க, இந்த ரேஞ்சில் எந்த இதை வைப்பீங்க? ஸோ அந்த கிளாரிட்டி அவர்கிட்ட எது வேணுமோ எது வேணாம் அப்படின்றது சார். இது வரைக்கும் தான் சார், அது வராது, மித்தது பேசணும், அது வரைக்கும் அது அப்படின்ற. இப்போ ஈஸியாக வேகமாகவும் ஒர்க் ஆகுது சார். இப்போ டிஜிட்டல்னால அது லேட் ஆகிடுது, நிறைய எடுத்து வச்சுருக்காங்க. எடிட்டிங் போய் எடிட் பண்ணி வர்றதுக்கே 1 மாதம் ஆகுது, 2 மாதம் ஆகுது, 1 மாதம் ஆகுது. அப்புறம் எடுத்து வச்சதெல்லாம் 2.25 மணி நேரம் 3 மணி நேரத்துக்கு எடுத்து வச்சிடணும். அந்த 3 மணி நேரம் உட்காந்து நம்ம அதுக்கு ஒர்க் பண்ணுறோம். இது டப்பிங்கில் அதை 2.5 ஆக்குறோம். அப்போ 1/2 மணி நேரம் வேஸ்ட்டு தானே சார் எல்லாமே. இப்போ டூரிஸ்ட் ஃபேமிலி இயக்குனரை பற்றி சொன்னீங்க. அதில் நீங்கள் நடித்ததுக்கு முக்கியமான காரணம் அந்த தயாரிப்பாளர் அந்த இயக்குனர் மேலே நம்பிக்கை வச்சுருந்தான்றதா, இல்லை கதையை கேட்டவுடனே அதை நல்லா ஹேண்டில் பண்ணுவான்னு உங்களுக்கு தோணுச்சா? கதையை கேட்டவுடனே எனக்கு அது தோணுச்சு சார். அந்த கதை சொன்னவுடனே இது பண்ணது. நான் வழக்கமாக இது அவர் 11வது புதுமுக இயக்குனர். ஸோ அதனால் நான் அந்த புதுமுக இயக்குனர்லாம் பார்க்க மாட்டேன். அது ஸ்கிரிப்டு தானே சார். நம்ம அந்த ஸ்கிரிப்டு பிடிச்சிருந்தா நம்ம பண்ண போகிறோம். ஸோ அப்படி தான் நான் பார்த்தேன். அது ஒரு புதுமுகம், இது இயக்குவாரா என்ன, அந்த டவுட்லாம் எனக்கு இல்லை சார். அது கிளாரிட்டி அவர்கிட்ட இருக்கும்போதே அது கரெக்டாக எடுத்துவாருன்னு தோணும். 2 நாள் ஒர்க் பண்ணும்போதே நமக்கு தெரிஞ்சிடும் சார். 2 நாள் போதும் ஒர்க் பண்ணும்போதே தெரியும் இது எப்படி எடுக்கிறாருன்றது நமக்கு தெரிஞ்சிடும். அப்படி தான் நான் பார்க்குறேன் சார். அந்த கதையை கேட்டபோது உங்களுக்கு ஒரு கனெக்ட் ஆச்சு அந்த கதை அப்படின்னு சொன்னீங்க. இப்போ டூரிஸ்ட் ஃபேமிலியுடைய இந்த இமாலய வெற்றிக்கு எது முக்கியமான காரணம் நீங்கள் நினைக்கிறீங்க சார்? அந்த ஸ்கிரிப்டு தான் சார். அந்த ஸ்கிரிப்ட் எல்லாருக்கும் கனெக்ட் ஆச்சு சார். 2வது ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட் சார். அது இட்ஸ் என்டர்டெயின்மெண்ட் மூவி தான், ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட் மூவி. ஒரு வழியாக ஒரு சந்தோஷமாக பாசிட்டிவிட்டியாக சொன்ன ஒரு விஷயம் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அந்த என்டர்டெயின்மெண்ட் இருந்தது. நீங்கள் ஒரு ஃபீல் குட் மூவின்னு சொல்லுவோம் சார். ரொம்ப நாள் இது பண்ண ஒரு விஷயம் அதுதான் சார் கனெக்ட் ஆச்சு. அவங்கள யோசிக்க வச்சது சார். அவங்கள ஃபீல் குட், அவங்க பெயின் அழுகலை, அவங்க ஒரு ஆனந்த கண்ணின்னு சொல்லுவாங்க. ஃபீல் குட் அதுதான். ஒரு ஆனந்த கண்ணி அப்படிங்கும்போது அவங்களை சிரிக்க வச்சிருச்சு ஒரு சீன். அதுதான் சார் அந்த ஸ்கிரிப்டில் ரொம்ப இருந்த விஷயம். ஒரு சோகமான விஷயம், ஒரு சோகம் கூட கிடையாது, ஒரு சோகம், ஒரு விஷயத்தை ஃபீலாக சொல்லிகிட்டு இருக்கும்போது வருத்தப்பட்டு அப்படியே ஆமாடா இதெல்லாம் அப்படின்னு யோசிக்கும்போது சிரிக்க வச்சுறாரு அவரே.
அந்த சீன்லேயே எண்டுலேயே ஒரு சிரிப்பை கொடுத்து பண்ண விஷயம் அதெல்லாம் நல்லா அந்த படத்துக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக அந்த ஸ்கிரிப்ட்லேயே அது இருந்தது சார். அந்த வே ஆஃப் நரேஷன் கரெக்டாக அது எந்த இடத்துல எப்படி வைக்கணுன்றதை வச்சு கரெக்டாக பண்ணியிருந்தேன் சார். அதுதான் அது பெரிய ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது சார். என் பேர் ரகு, அவினாசிலேருந்து பேசுகிறேங்க சார். சொல்லுங்க ரகு. அடுத்து நீங்கள் வேலராமமூர்த்தி அவருடைய குற்ற பரம்பரையை பண்ண போகிறதா சொல்லிட்டு இருக்கீங்க. நண்பர் கார்த்தின்னு ஒருத்தர் இருக்கார், அவர் தீவிர இலக்கிய வாசகர். அவர் வந்து வேயண்ணாவை யாரை நடிக்க வைக்க போறாருன்னு தான் எனக்கு ரொம்ப எக்ஸ்பெக்ட் இருக்குது அப்படின்னு சொன்னாரு. ஏதாவது சாய்ஸ் வச்சிருக்கீங்களா சார், இல்ல அறிவிப்பு வரும்போது தெரிஞ்சுக்கலாமா? இல்லை, நம்ம ஏற்கனவே அது எல்லாருக்கும் தெரியும். சத்யராஜ் சார் தான் நடிக்கிறார் வேயண்ணாவா. அப்படி தான் நாங்கள் பிளான் பண்ணோம். சத்யராஜ் சார் தான் வேயண்ணாவா பிளான் பண்ணோம். அப்புறம் விஜயகாந்த் சார் பையன் அதில் நடிக்கிறதா ஒரு இது வந்தது. வையத்துறை கேரக்டருக்கு அவரை நடிக்க வைக்கிறா. நாங்கள் டெஸ்ட் ஷூட்லாம் பண்ணோம். ஸோ அது கொஞ்சம் லேட் ஆகும். அது இன்னும் கொஞ்சம் லேட். எங்கள் அம்மாவுக்கு வந்து சசிகுமார்னு சொன்னவங்கள தெரியாது, சுந்தரபாண்டியன்னு சொன்னாதான் தெரியும். அப்படிதான் நிறைய பேருக்கு கிராமங்களில் சுந்தரபாண்டியன் தான் சொல்கிறது. எங்கள் அம்மாவுக்கு 74 வயசு ஆகுது. அவங்க இப்போ டிவி படம் அதெல்லாம் அதிகம் தியேட்டருக்கும் வர மாட்டாங்க, டிவியும் அதிகம் பார்க்க மாட்டாங்க. ரொம்ப வற்புறுத்தி தான் வந்து அவங்கள வந்து நான் அயோத்தி படத்தை மொபைல்ல போட்டு பார்க்க வச்சேன். ஆனா முழு படத்தையும் எந்திரிக்காம எங்க அம்மா உட்காந்து பார்த்துட்டு நெகிழ்ந்துட்டாங்க. சுந்தரபாண்டியன் இப்படி எல்லாம் நடிப்பானா, அந்த படம் ரொம்ப நல்லா இருந்துச்சுடா அப்படின்னு சொன்னாங்க. 74 வயசான எங்க அம்மாவுக்கே அந்த படம் பிடிச்சிருக்கு. இத்தனைக்கும் அதுல நிறைய தமிழ் இல்லாத வசனங்கள் தான் நிறைய, ஒரு சப்டைட்டில் கூட இல்லை. இருந்தாலும் சினிமாவுக்கு மொழி முக்கியம் இல்லைங்கிறது சில்ட்ரன் ஆஃப் ஹெவனுக்கு எப்படியோ அதே மாதிரிதான் அயோத்திக்குங்கிறது இந்த படத்தின் மூலமா தெரிஞ்சுக்கலாம். எல்லாரும் அந்த படத்தையும் டூரிஸ்ட் ஃபேமிலியும் பேசுறாங்க, நந்தனை அதிகமா யாருமே பேசலைங்கிறது எனக்கான வருத்தம். ஆனா ஆனந்த விகடன்ல அது சிறந்த கதைக்கான விருது வாங்கினதுல சரவணன் அவருக்கு என்னோட வாழ்த்துக்களை சொன்னேன்னு சொல்லிடுங்க சார். நான் வந்து சிறந்த வில்லனுக்கு பாலாஜி சத்யவேல் சாருக்கு தான் அதுல ஓட் பண்ணினேன். அதனால அவருக்கு அவர் பர்ஃபார்மன்ஸும் ரொம்ப பிரமாதமா இருந்தது. ஆமாமாங்க சார். கனி என்னன்னு கேட்டதை சொல்லுங்க. கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. ரொம்ப நன்றிங்க சார். நன்றி. எல்லாத்தையும் சொல்லிட்டார். தோட்டங்கொண்ட ராசாவே சிறு பொன்மணி உங்கள் சார்ட்ட இருந்து தான் அது ட்ரிபியூட் மாதிரி இளையராஜா சாருக்கும் பாரதிராஜா சாருக்கும் ட்ரிபியூட் மாதிரி கல்லுக்குள் ஈரம்ல இருந்த சிறு பொன்மணி அந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த காலத்தில் என்ன பாட்டு இருந்ததுன்னு பார்க்கும்போது தான் எனக்கு இந்த பாட்டு சிறு பொன்மணி வெளியில் அதுக்கப்புறம் எங்கேயும் கேட்காத ஒரு பாட்டாக இருந்ததுனால அதை அந்த படத்தில் நான் பயன்படுத்திக்கிட்டேன். அப்புறம் தோட்டம் கொண்ட ராசாவே சொன்னார். அதுவும் ஏன்னா அது ராசாத்தின்னு அந்த கேரக்டர் வச்சோன்னா ராசாத்தி என்ன பாட்டு தோட்டம் கொண்ட சுடி கொண்ட ராசாத்தின்னு வந்ததுனால அந்த இதுவும் எனக்கு இதாக இருந்தது. இந்த படத்தில் சிம்ரன் நடித்த அனுபவம் எப்படி இருந்துச்சு? முதல் சொல்லும் போதே அப்படியா அப்படின்னு அவங்க சிம்ரன் மேடம் வந்த உடனே அந்த படத்துக்கான ஒரு இது கூடிடுச்சு சார். ஃபஸ்ட்டு என்னென்னா இப்போ டூரிஸ்ட் ஃபேமிலி படத்தை பொறுத்த வரைக்கும் அந்த படத்தின் வெற்றியில் இழையோடைய நகைச்சுவைக்கு மிக முக்கியமான பங்கு உண்டு. நல்ல எமோஷன்ஸ் இருந்துக்கும்போது அந்த பையனை வச்சு பார்த்தீங்கன்னா குபீர்னு தேட்டரை சிரிக்கிற மாதிரி ஒரு நகைச்சுவை. இப்போ பொதுவாக திரைப்படங்களில் நகைச்சுவைக்கான பங்களிப்பு குறைஞ்சிக்கிட்டே இருக்குது. அதை எப்படி பார்க்குறீங்க? உங்களுக்கும் சமுத்திரக்கனிக்குமான நட்பை பற்றி நண்பர்கள்லாம் பேசிகிட்டு இருந்தாங்க. நீங்கள் பாலாட்டேன்னு வந்த எல்லாரும் பார்த்தீங்கன்னா முதல்ல அப்படி டைரக்டராக வந்தாலும் இப்போ எல்லாருமே ஆக்டர் ஆகிட்டீங்க. ஒரு பக்கம் சமுத்திரக்கனி பரபரப்பாக தமிழ், தெலுங்கு, ஹிந்தி, மலையாளம் நடிச்சிட்டு இருக்காரு. நீங்கள் முழு நேரம் நடிகர் ஆகிட்டீங்க. அமீரும் வந்து பல படங்கள் நடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. எல்லாரும் நடிகரானது எப்படி பார்க்குறீங்க? ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourantalkies.co.